200 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாற்றுக்கு உரித்துடைய ஒரு சமூகத்தினர் இலங்கையில் வாழ்கின்றனர். பிரித்தானியரால் அப்போது நிர்வகிக்கப்பட்ட தோட்டங்களில் வேலை செய்வதற்காக தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட ஊழியப் படையணி அல்லது மலையக சமூகமே அது. அவர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தின் தேயிலை தொழிலை வடிவமைத்துள்ளது. எனினும் அவர்களின் குரலும் போராட்டமும் யார் காதிலும் விழுவதில்லை. குறிப்பிடத்தக்க அளவில் அவர்களுடைய பங்களிப்பு காணப்படுகின்ற போதும் மலையக சமூகமானது ஓரங்கட்டப்படுதலின் நீண்ட வரலாற்றுக்கு முகம் கொடுத்துள்ளது. அடிப்படை உரிமைகளையும் அங்கீகாரத்தையும் இழந்துள்ள அவர்கள் பல சந்ததிகளாக தமது வீடு எனச் சொல்லப்படுகின்ற பூமியில் அபிமானமும் சமத்துவமும் கொண்ட இடத்தை இன்னமும் தேடிக்கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள், அனுபவங்கள், அவர்களின் அபிலாஷைகள், அரசியல் உரிமைகள், அங்கீகாரம் மற்றும் உள்வாங்கப்படுதலின் போராட்டம் அவ்வாறே அவர்களில் பொதிந்துள்ள தாங்குதிறன் அவர்களின் பின்வாங்காத முயற்சியையும் வெளிப்படுத்தலையும் ஆய்வு செய்வதற்காகவே இந்த ஆவணப்படத்தின் மூலம் சபரகமு மாகாணத்தின் ஊடாக ஒரு பயணம் ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே இந்த முயற்சியில் எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். மொழி தடைகள் மலையக சமூகத்திற்கு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்துகின்றன. அத்தியாவசிய சேவைகள் மற்றும் வாய்ப்புகளுக்கான அணுகலை அது பாதிக்கிறது. தமிழ் பேசுபவர்கள் பொது சேவை வழங்குனர்களுடன் தொடர்பு கொள்வதில் அடிக்கடி சிரமப்படுகிறார்கள். இந்த மொழியியல் பிளவு அவர்களை மேலும் ஓரங்கட்டுகிறது மற்றும் சமூகத்தில் முழுமையாக ஒருங்கிணைக்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது. இந்த மொழி தடைகள் அவர்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை இப்போது ஆராய்வோம். தோட்டப்புறங்களில் சுயதொழில் வேலைவாய்ப்புகள் பயிற்சி அளிக்கிறாங்க. ஆனால் அது தோட்டப்புறத்தில் உள்ளவங்க சாதாரண தரம் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சிங்களம் எழுதுறதுக்கு வாசிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த சுயதொழில் பயிற்சி அளிக்கிறவங்க சிங்களத்தில் பயிற்சி அளிக்கிறனால அந்த பிள்ளைகள் நாங்கள் போயிட்டு அந்த பயிற்சி அளிக்கிறாங்க போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பயிற்சி அளிக்கிற சிங்கள மீடியத்தில் பயிற்சி பண்ணுறனால எங்களுக்கு அது ஒன்றும் விளங்க மாட்டேங்குது மிஸ். அதனால் எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது, போகிறதுக்கு இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது தமிழ் மீடியத்தில் அந்த சுயதொழில் பயிற்சி அளித்தா நிறைய பிள்ளைகள் அதனால் பயன்படுங்கிறது நம்பிக்கை இருக்குது. இங்கே நிறைய பேர் படிச்சுட்டு ஏலெவல் செஞ்சுட்டு சும்மா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சுயதொழில், அதாவது வீட்டில் இருந்து எது சரி செய்யணும் அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லாமே சிங்களத்திலேயே இருக்கனால புரிய முடியும். ஏன்னா இங்கே எல்லாம் தமிழ் ஸ்கூல் போயிட்டு தமிழில் படித்த பிள்ளைங்க தான் நிறையவே இருக்காங்க. அதனால் எந்த ஒரு கோர்ஸ் செய்ய போனாலோ எது செய்ய போனாலோ சிங்களம் முக்கியமாக படுது. அதனால் சிங்களம் தான் கேட்குறாங்க. அதனால் அந்த கோர்ஸ் எல்லாம் தமிழில் படித்து கொடுக்குற ஆட்கள் தமிழில் இருக்கவங்க இருந்தால் தமிழ் பிள்ளைங்க புரிஞ்சுக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு சுயதொழில் பயிற்சிக்காக நான் போயிருந்தேன். அந்த இடத்துல எல்லாமே சிங்கள மீடியம் யோகட் உற்பத்தி ஒன்றுக்காக அந்த இடத்துல ஒரு நாள் கோர்ஸ் மட்டும்தான் நடைபெற்றுச்சு. ஏனைய நாட்களுக்கு பங்கு பெற்றதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லைன்னு சொன்னால் சிங்கள மீடியத்திலனால எனக்கு அது தெளிவாக எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியாத நிலை இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த கோர்ஸ்க்கு போக முடியாமல் போயிடுச்சு. அதனால ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட் தோட்டப்புற மக்களான எங்களை மாதிரி ஒரு ஆக்களுக்கு ஏ லெவல் செஞ்சுட்டு வீட்டில் இருக்க உங்களுக்கு சுய தொழிலுக்காக ஏதாவது ஒரு பயிற்சி நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்தால் தமிழ் மீடியத்தில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தமிழ் மீடியம் படித்தவங்க. இப்போ எங்களுக்கு மெயினாகவே எங்களோட ஸ்கூலில் தமிழ் தான் மெயினாக படித்து கொடுக்குறது. இப்போ சிங்களம்ன்றது செகண்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் எங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்கோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண எதுவுமே ஸ்கூலால் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. நாங்கள் அதை விட்டு வெளியில் வந்தாலும் கூட எங்கேயாவது இப்போ ஒரு பேங்க் போனாலும் இல்லாட்டி ஒரு ஃபார்ம் ஒன்று எங்கள் கையில் ஏஜ் ஆஃபீஸால் கிடைச்சாலும் இன்னொன்று பாபா அந்த இருக்கிற நேரம் கிடைக்கிற போசனம் அல்ல
பாபா அவங்களுக்கு வாங்குற திங்ஸ் கொடுக்குற அந்த ஃபோம் எல்லாமே வந்து சிங்களத்தால் தான் வருது. ஏனென்றால் இப்போ அது சிங்களத்தால் வரும்போது நாங்கள் தமிழ் மீடியம் படித்தவங்க தானே, எங்களால் அதை சிங்களத்தில் ஃபில் பண்ண இயலாது. அதுக்காக நாங்கள் இன்னொருத்தவங்க போயிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சிங்களத்தில் நாங்கள் ஃபில் பண்ணுற நேரம் ஏதாவது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சுத்த சிங்களன்ற ஒன்று இயலாது. அது நாங்கள் பேசுகிற நேரமும் மேலாது, எழுதுகிற நேரம் கஷ்டம் தானே. அப்போ அப்படி நாங்கள் ஃபில் பண்ணுற நேரம் அது ஏதாவது ஒரு வெறுதி கொஞ்சம் பிழையாகிட்டால் கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சிங்களத்தாலேயே தான் அதை எழுதியும் கேட்குறாங்க. இப்போ ஒரு லெட்டர் ஒன்று நாங்கள் ஏஜ் ஆஃபீஸால் ஒரு ரிக்வஸ்ட் ஒரு லெட்டர் கொடுக்கறதா இருந்தாலும் அதை நாங்கள் சிங்களத்தால் தான் கொடுக்கணும். ஏன்னா இப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தமிழ் புரியாது, எங்களுக்கு சிங்களத்தில் எழுதிட்டாங்க இல்லாட்டி இங்கிலீஷில் எழுதிட்டாங்கன்னு. ஏண்டவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஏறாதவங்க என்ன செய்வாங்க, ஏறாதவங்களுக்கு அது ஏறாது, இன்னொருத்தர் போய் நிற்க வேண்டி வரும். அப்போ அந்த நேரம் வந்து இன்னொருத்தர் போய் நிற்கிறனால அதுக்கு நாங்கள் காசு பே பண்ணி கூட நிறைய ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கோம். அப்படி இங்கே நிறைய இருக்குது. ஏன்னா காசை கொடுத்தா தான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பேங்க்கு போனால் கூட பேங்க்கில் வந்து இருக்க ஃபார்ம் வந்து நீ ஃபில் பண்ண இருக்குது சிங்களத்தால் இல்லை இங்கிலீஷால். தமிழால் நாங்கள் ஃபில் பண்ணி கவுண்டருக்கு கொடுத்தா அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு இது ஏற்றுக்க இயலாது, நீங்கள் வந்து சிங்களத்தால் இல்லாட்டி இங்கிலீஷால் இல்லாட்டி வேறு யார்ட்டா சொல்லி ஃபில் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற நேரம் நாங்கள் இன்னொருத்தர் போய் நிற்கிறோம். அது எங்களுக்கு ஒரு இழிவு மாதிரி தானே, ஒரு மாதிரி. நாங்கள் படித்த பிள்ளைகள் படிச்சுட்டு அதை சிங்களத்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ண இயலாத ஒரு நிலைமை மட்டும்தான். மற்றபடி தமிழால் எங்களுக்கு ஏழுமை எப்படியுமே நாங்கள் தமிழில் ஓரளவுக்கு சரி எழுதுகிற அளவுக்கு இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இதுக்காக சின்ன ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக போய் இன்னொருத்தர் நிற்கிறது வந்து எங்களுக்கு இழுக்கு மாதிரி. அது வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு கேவலம் மாதிரி. இப்போ எங்களோட மாதம் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸால் கூட ஒரு தமிழ் லெட்டர் ஒன்று ஏற்றுக்க மாய்க்கிறாங்க. அதை எழுதுறதுக்கும் என்கிட்ட வந்து நின்றுருக்காங்க எத்தனையோ பேர் வந்து சிங்களத்தில் எழுதிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது சப்போஸ் நான் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, இன்னொருத்தரை தேடி போயிட்டு அவங்ககிட்டே நின்று எழுதிட்டாங்கன்னு சொல்லி அவர் கணக்கில் நின்ற டைம் கூட இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட அப்பா வந்து நான் இல்லை வீட்டில், இப்போ அவர் வந்து எப்போயுமே என்கிட்ட லெட்டர் எழுதிக்குவார். ஆனால் அன்றைக்கி வந்து நான் இல்லாதனால அவர் என்ன செஞ்சிருக்காரு, பணியை ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு ஒரு 2 hours ஒரு லெட்டர் எழுதிவாக நின்றுருக்காரு. அப்போ என்னோட வந்து சொன்னார், நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் அம்மா, ஆனால் எனக்கு எழுதி கொடுக்கல, லேட் ஆயிடுச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே ஒரு சுச்சுவேஷன் கூட நடந்திருக்குங்க. அப்போ அப்படி அந்த மாதிரிக்கே வந்து இப்போ தமிழ் எழுதிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்து அவங்க புள்ள தமிழ் படிச்சிருந்தா கண்டிப்பாக எழுதி கொடுத்துருக்கோம். சிங்களத்தினால தானே இன்னொருத்தர பேர் நிற்கிறாங்க. அதனால எங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிக்வஸ்ட் ஒன்று வேணும். என்னென்னா எங்களுக்கு வந்து தமிழால் ஃபில் பண்ணுற மாதிரிக்கே ஃபோம் மெத்தட்டும் லெட்டர் வந்து ஒரு தமிழால் நாங்கள் கொடுத்தாலும் அதை பார் எடுக்கிற மாதிரியும். இப்போ நான் பேங்க் போகிறேன்னு சொல்லுங்களேன். இப்போ பேங்க் அங்கே போனாலும் நம்ம சல்லி எடுக்க எதுக்கு ஒன்றுக்கு போன இடத்துக்கு அங்கனைக்கு போனாலும் நம்ம தமிழ் ஆளுங்க இல்லையே, தமிழ் நிறைக்கவே இயலாது. அப்போ நான் இடத்துல சொல்லி தான் சிங்கள ஆட்டு அரசாங்க வந்திருக்காங்க தானே, அவங்கள்ட்ட சொல்லி தான் நாங்கள் நிறைக்கணும். அந்த தொழில் செய்கிறவங்கள்ட்ட போய் நிறைக்கலாம். அது உங்களுக்கு சேவை செய்கிறவங்க கூட போய்ட்டு நிறைக்கலாம். நாங்கள் நிறச்சி கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு நிறைக்க அது நிறச்சி கொடுக்க இயலாது, சட்டம் இல்லை. அதனால வேறு இடத்துல சொல்லி நிறச்சிடுவாங்க அப்படிம்பாங்க. அப்படி சொல்லி தான் நிறச்சி வருவோம். இப்போ நான் கங்கருக்காக சல்லி எழுத போனாலும் அப்படி தான். இந்த தொழில் நம்ம சல்லி நம்ம பிரடமட சல்லி எழுத போனாலும் அங்கேயிலே தமிழ் எழுதலாதே. நம்ம சல்லியிலுக்கு அங்கே போனாலும் சிங்கள தான் நினைக்கணும். இப்போ நான் லோனு எடுக்க போனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. சல்லி எழுத போனால் இப்போ நான் எழுதியிருக்கேன் தானே, இப்போ நான் எழுத போனால் அப்படி தான் சொல்லுவேன். வேறு இடத்துக்கு தான் போயிட்டு நம்ம எதுவும் கொலையை நிரப்பணும். இப்போ தோட்டத்துலேயும் அப்படி தான். தோட்டத்துக்குள்ளேயும் எதுவும் தமிழ் எதுவும் செய்யலைங்களே. தோட்டத்தில் எங்கே போனாலும் சிங்களம் எழுதணும், அப்படி இல்லாட்டி இங்கிலீஷ் எழுதணும். மொழியை 3 மொழியில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு அந்த அப்ளிகேஷன் பார்க்கணும் தெரியுது தானே, எல்லா மொழிகளும் இருக்குது. ஆனால் சிங்கள மொழி தான் எழுதணும், அப்படி இல்லாட்டி இங்கிலீஷில் எழுதணும். அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்குது. பேபி ஐட்டம் கூட எல்லாமே இப்போ சிங்களத்தினால வந்ததுனால இன்னொருத்தட்ட கொடுத்து தான் அதையும் நான் தமிழால் எழுதிக்கிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் சாமான்லாம் கடையில் வாங்கினேன். மற்றது அங்கிட்ட அஸ்வஸ்மா ஃபார்ம் நிரப்புறதுக்கும் இன்னொருத்தர்கிட்ட போய் நிரப்ப வேண்டியது. அங்கிட்டு போசன சாமான் ஃபார்மும் சிங்களத்தால் வந்ததுனால நிரப்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டம். பிறந்த சாத்திக்கு எடுக்கிறதுனா தமிழ் ரெஜிஸ்டர் இல்லை. நம்ம ஒரு தமிழ் உச்சரிப்போடு தமிழ் முன்னெழுத்தோடு சொன்ன ஒரு பேரை சொன்னால் அவங்க எழுத்து பிழையாக வேற ஒரு பேரை எழுதுகிறாங்க. இப்போ கடைசியில் பர்த் சர்டிஃபிகேட் வந்து மாறி போயிடுது. அந்த நம்ம சொல்கிற ஒரு பேர் அங்கே எழுதுறது ஒரு பேர். ஏன்னா சிங்களத்தில் எழுதுறதுனால அந்த பெரிய அது ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க. மற்றது ரஞ்சனி அப்படிங்கிறது ரஞ்சன்னு எழுதிடுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு பெரிய ஆளாக வந்தோடனே ஸ்கூலுக்கு போடும்போது அது வந்து ஃபீமெயிலாக இருக்குது. அதனால் மெயில்னு அதில் எழுதி வச்சுருக்குறாங்க. இப்போ அங்கே வந்து பெரிய சிக்கல் அது மாதிரி நடந்துருக்குது இங்கே. ஆனால் அதை மாற்றுறதுக்கு அவங்க பெரிய செலவழிச்சிக்கிட்டு திருப்பி ஃபார்ம் நிரப்பி அங்கே போனோன்னா அந்த ஃபார்மை சிங்களத்தில் நிரப்பிக்கிட்டு வாங்க, தமிழ் தெரியாதுங்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று. அது மரண சாத்திகை எழுதினாலும் அப்படி தான் அவங்க மரண சாத்திகையிலையும் அப்படி பிழையாக எழுதிடுறாங்க. இப்போ தமிழ் பேர் வந்து உச்சரிப்போடு எழுதும்போது அவங்க அந்த சிங்கள எழுத்துக்களை பிழையா போட்டு எழுதிடுறாங்க. பிழையா போட்டு எழுதுறதுனால அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதும்
கொலசிப் எழுதும் போது நிறைய பிள்ளைகளுக்கு இங்கே கொலசிப் எழுதும் போது பேர் பிழையாந்து நிறைய விஷயங்கள் அப்படி நடந்திருக்கு. தமிழ் பிரதேசங்களில் மலைநாட்டை பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே சிங்களம் தெரியாது, எல்லாருமே இங்கிலீஷ் படித்தது கிடையாது. ஏன்னு கேட்டால் மலைநாட்டு தமிழ் மட்டும்தான் படிச்சிருக்க முடியும், ஓ லெவல் வரைக்கும் தான் அதுவும் படிச்சிருக்கிறாங்க. வாசிக்க தெரியாது, எழுதையும் தெரியாது சிங்களம். அப்போ அவங்க ஒப்பனையை கையில் கொடுத்தோன்னா அவங்க பார்க்காம வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பிள்ளை ஓ லெவலோ இல்லை ஸ்காலர்ஷிப்போ எழுத போகும்போது தான் பர்த் சர்டிஃபிகேட்டை பார்க்கும்போது அந்த பேரே வித்தியாசமாக இருக்குது. பர்த் சர்டிஃபிகேட்டில் வேறு பேராக இருக்கும், ஐடென்டிட்டியில் வேறு பேராக இருக்கும். சில நேரத்தில் அதை மாற்ற போகிறதுனா அந்த முழு குடும்பமும் பெரிய கஷ்டப்படுது. பொருளாதார பிரச்சனை வேறு. ஏன்னா அவங்களுக்கு இங்கே இப்போ ரத்னபுரம் எடுத்துக்கிட்டால் இன்னும் ரத்னபுரம் போகணும், இல்லைன்னா கொடக்கவேலை போகணும், இல்லைன்னா அப்படியே நிறைய ஆஃபீஸ்களுக்கு போகிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுதும். அப்போ அவங்களுக்கு வேலையும் கேட்டு அந்த மாதிரி அந்த பிறந்த குறிப்பு வந்து சரியாக எழுதுறதுக்கு ஒழுங்கான ஒரு ரெஜிஸ்டர் போடுறது ஒரு முக்கியமாக ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் நிவித்திகல பிரதேசத்தில் 6 எஸ்டேட் உள்ளடங்கிய ஒரு 40,000க்கும் மேலே அதிகமான தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு நிவித்திக பிரதேச செயலகத்துக்கு 200-300 மேலே அதிகமான பயனாளிகள் வந்து பயன்பெறுறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸ் நிவித்திகளுக்குள்ள NSB இருக்குது, BOC இருக்குது, பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது, RDB பேங்க் இருக்குது. இப்போ அந்த இதில் மிச்ச பேர் இன்றைக்குமே பெரிய ஒரு இன்னலுக்கு உள்ளாகிறாங்க. அவங்களோட தமிழ் மூலமான மொழி பிரச்சனைகளுக்கு உள்ளடங்குறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடையும் எனக்கே ஒரு சொல்கிறப்ப கூட எங்களுக்கு கவலையாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த ஸ்லிப்பை கையில் வச்சுக்கிட்டு மாற்ற மேக பொருள் என்னன்னு சொல்லி மிஸ் மேக பொருள் என்னன்னு சொல்லி பின்னுக்கு போகிற நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் நிரப்பு தெரிஞ்சாலும் தமிழ் நிரப்பி கொடுத்தாலும் அதுக்கு தேவையான நடவடிக்கை அந்த அரசாங்க நிறுவனத்தில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போது கூட சரியான தகவல்களை தமிழ் நிரப்பி கொடுத்தா கூட அவங்க தமிழில் எடுக்கிறதுக்கு கூட ஒரு ரெஜிஸ்டர் ஒருத்தர் இல்லை. அதுவும் சிங்களத்தில் நிரப்புறதுக்கு கூட மொழி பிரச்சனைகள் இருக்குதாங்க. நினைக்கிறேன் அவங்க சரியாக நிரப்பாடி கூட அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ் ஒரு ரெஜிஸ்டர் ஒருத்தர் இல்லை எங்களுக்கு. அதே மாதிரி ஒரு இறப்பு நடந்தால் கூட அதை சரியான முறையில் பதிவு செய்து அதை தேவையான வேலைகள் செய்யறதுக்கு ஒரு தமிழ் ஒரு மரண பரிசோதகத்தில் இல்லை. நிவித்திகளை பொறுத்தவரை ரத்தபலம் பொறுத்தவரைக்கும் இல்லை. தமிழ் மரண பரிசோதகத்தில் வேணும்னு சொல்லி இருந்தால் இது வரைக்கும் அந்த இதுக்கான தீர்வுகள் நடக்கலை. அதே மாதிரி உதாரணமாக நான் பிரதேச சபை பதவி காலத்தில் நிவித்திகளை பின்கந்த ஸ்டேட்டில் ஒரு இறப்பு நடந்து காலை 9 மணிக்கு நடந்த இறப்பு அடுத்த அன்னைக்கு காலையில் 10-12 மணிக்கு தான் அந்த இறப்புக்கு தேவையான சடங்குகள் செய்யப்பட்டுச்சு. என்னென்னா அந்த பொடியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாரும் அந்த பரிசோதனை இல்லாதனால எஸ்டேட்லேயும் ஒருத்தர் இல்லை அது சம்மந்தமாக தேவையான வேலைகள் செய்கிறதுக்கு. எல்லாமே பின்போடப்பட்ட கடைசியில் பெரிய ஒரு இன்னலுக்கு தான் அந்த தோட்ட மக்கள் உள்ளாகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த நிவித்திகள் பிரதேசத்தில் இப்போ இன்னைக்கு கூட நான் உதாரணம் சொல்லணும், இந்த அனர்த்த முகாம்கள் நடக்கும் போது எல்லா நிறுவனங்கள்லேயும் இருக்காங்க தேவையான உத்தியோகத்தர்கள். இருப்பினும் இப்போ நாங்கள் 4ஆம் தேதி நடந்த இந்த நுரகல் அனர்த்த நடந்த பிரச்சனையை நாங்கள் தேவையான இடங்களுக்கு அறிவித்தா கூட அது இன்றைக்கு தான் எனக்கு தொடர்பு கொண்டாங்க, இன்றைக்கி நாங்கள் பார்க்க வரோன்னு சொல்லி. அப்போ இந்த நிலைமையில் அவங்களுக்கு உயிராபத்து நடந்திருந்தால் கூட யாரும் இது வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இதனால் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் அரசு உத்தியோகத்தில் நடந்து கொண்ட விதம் பாதிக்கப்படுகிறது. நிவித்திகளில் பிரதேசத்தில் நான் சொன்ன மாதிரி 40-50 பேர் மக்கள் இருக்காங்க. இருப்பினும் கூட நிவித்திகள் பிரதேச செயலகத்துக்கு ஒரே ஒரு பெருந்தோட்ட தொடர்பாளர் உத்தியோகத்தை ஒருத்தர் தான் இருக்கார். அப்போ அந்த ஒருத்தர் அதுவும் காரியால தினத்தில் மட்டும்தான் அவர் இருப்பார். மெயினாக திங்கள் புதன் வெள்ளி நான் நினைக்கிறேன் சரி ஞாபகம் இல்லை. அப்போ மற்ற நாளுங்களில் அந்த தமிழ் மக்கள் அன்றைக்கி போனால் அதுக்கு தேவையான வேலைகளை செய்கிறதுக்கு யாரும் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லை. எனவே பெரிய ஒரு பாதிப்பு அந்த என்ட்ரன்ஸில் கூட ஒரு தமிழ் ஒருத்தர் இல்லை. அப்போ அன்றைக்கி போயிட்டு ஆளாளுக்கு பின்னுக்கு போயிட்டு தான் நம்ம வேலை செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இலங்கையின் இதயத்தில் மலையக சமூகத்தினர் நீடித்திருக்கும் வலிமை மற்றும் தளராத எதிர்பார்ப்பின் சின்னமாக எழுச்சி பெற்றிருக்கின்றனர். அவர்களின் போராட்டங்கள் பல எனினும் அவர்களின் ஊக்கம் சிதையாமல் காணப்படுகின்றது. அவர்களின் வார்த்தைகள் அவர்களின் போராட்டம் பற்றி மட்டுமல்ல, அவர்களின் எதிர்பார்ப்புகளும் தொடர்ந்தும் சுடர்விட்டு கொண்டிருப்பதாகவே சொல்லுகின்றன. அவர்களை ஓரங்கட்டுவதும் அவர்கள் தொடர்ந்தும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுவதை உறுதிப்படுத்துகின்ற
கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை இனம் கண்டு அவற்றுக்கு தீர்வு தேடுவதற்கான ஆவண ரீதியான இத்திரைப்படம் ஒரு வழிகாட்டியாக அமையும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். உள்வாங்கல் சேவைகளுக்கான நியாயமான அணுகலை உறுதிப்படுத்தல் மற்றும் அவர்களின் உரிமைகளுக்காக முன்வந்து மேலும் நியாயமானதும் உள்வாங்கப்பட்டதுமான இலங்கையை கட்டியெழுப்பும் பணியில் நாம் பங்கேற்க முடியும். மலையக சமூகத்துடன் ஒத்துழைப்புடன் எழுந்திருப்போம். அவர்களின் பங்களிப்பிற்கு கௌரவம் அளித்து அவர்களின் அபிமானம், அங்கீகாரம் மற்றும் சமத்துவத்திற்கான ஆய்விற்கு ஆதரவளிப்போம். அதனூடாக நாம் ஒன்றிணைந்த ஒவ்வொரு மக்கள் பிரிவையும் சுபீட்சமிக்க வாழ்க்கை தரத்திற்கான வாய்ப்புடைய இனமாக கட்டியெழுப்ப முடியும்.